வாழ்க இசைவுடன், வாழ்க நிறைவுடன். லயம், தாரம் என்பது குறித்து இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். லயம் என்பது இசைவாக அப்படின்னு பேரு. தாரம் என்பது அந்த இசைவை அடைவதற்கு நாம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. காரம் அப்படின்னா, தன் இருப்பில் இருப்பது. அந்த காரமாக இருக்கிற நிலைக்கு பேரு தான், நாம வெவ்வேறு பேர்ல அழைக்கிறோம். அதுல ஒரு பேரு சிவம். அந்த லயம்ன்றது என்னான்னா, அந்த சிவத்தை நாம் உணருவதற்கு நாம மேற்கொள்ளுகிற மூச்சு இசைவு பயிற்சி, இசைவு இருக்கைகள், மந்திரங்கள், தவ முறைகள் இது எல்லாம். அப்போ காரம் அப்படின்றது சாரம் சாரம்ன்னு சொன்னோம். சாரம்ன்னு ஒரு வார்த்தை. அந்த சாரம்ன்ற வார்த்தை அதுக்கு நம்ம அந்த 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 இடத்துக்கு நம்ம கூட்டி போறதுக்கு ஒரு ஊடகமாக இருப்பது. இப்போ ஒரு அழுக்கு இருக்குன்னா, லேசான அழுக்கா இருந்தா கையில துடைச்சா போயிடுங்க. கொஞ்சம் கடினமா இருந்தா தண்ணி ஊத்துனா போகும். அப்படியும் போகாதத வேற ஏதாச்சும் ஒரு உபாயம் கொண்டு அத சுத்தம் பண்றோம். அதுபோல நம்ம வாழ்வில மெய் உணர்வு. இப்ப நம்ம இந்த குழுவினுடைய பெயர் மெய் உணர்வு. மெய்ப்பொருள் ஆன்மீக மன்றம். இப்ப இந்த மெய்ப்பொருள் லயம், சயம், சாரம் அப்படித பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்ப சிவம் என்பது தன் இருப்பில் இருப்பது. தனக்கு மேலான ஒன்று இல்லாத ஒரு நிலையில் இருக்கு. அதான் பரம்ன்னு சொல்றது. தனக்கு மேலேயும் ஒண்ணு கிடையாது. எதுக்கு? சிவத்துக்கு மேலேயும் ஒண்ணு கிடையாது. சிவத்துக்கு கீழ் சிவத்தைப் போல நுண்மையானதும் கிடையாது. அதுதான் சிவநிலை. அதுதான் இறைநிலை. அதுதான் மெய் பொருள். அது ஒன்று தவிர மற்றது எல்லாமே நிகழ்ச்சி தான் என்று புரிதல் வேண்டும். எப்படி நிகழ்ச்சின்னா, நாம் பார்க்கிறது எல்லாமே மாறிக்கொண்டே இருப்பதனால் அவைகள் நிகழ்ச்சிகள். ஒரு பொருள பார்த்தா கூட அப்படியே நிலையா இருக்கிறதில்ல. அது கொஞ்ச நாள் பொறுத்து மாறி போகுது இல்லைங்களா? மாறி போகுதுன்னா என்ன? தன் நிலை இழக்கிறது. அதுபோல நாம எத்தனையோ ஆண்டுகளா சில பொருட்கள்லாம் இருக்குதுல்லாம் வியப்பா பார்க்குறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனா எதுக்கு முடிவில்லன்னா, சிவத்துக்கு முடிவில்லாதது. ஏன்னா, அதுதான் எல்லாவற்றையும் எல்லாமாகவும் தோன்றி, இயங்கி, மருங்கி, ஒடுங்கிக் கொண்டிருப்பது. அதுக்கு பேரு காரம். அந்த யோகம் என்றது, அந்த இசைவு என்பது, அந்த சாரம் என்பது என்ன அப்டின்னா, இப்ப அந்த நிலைய அடைவதற்கு நமக்கு ஒரு உபாயம். என்ன உபாயம்ன்னு பார்த்தோம்னா, மந்திரம் ஒரு உபாயமா இருக்கு. தியானம் ஒரு உபாயமா இருக்கு. வாசி யோகம் ஒரு உபாயமா இருக்கு. இத தான் ரொம்ப எளிமையா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? யாசி, யாசின்னுட்டாங்க. ஆனா, யாசி என்பதற்கு நம்ம என்ன நெனச்சுட்டு இருக்கிறோம், யாசின்னா பிச்சை எடுக்குது. யாசகம்ன்னா பிச்சை எடு அப்டின்னு நெனைக்கிறோம். அது எவ்வளோ பெரிய உயர்வான வார்த்தைன்னா, யாசின்னா, யாவும் சிவமே என்று உணர்நிலை. யாவும் சிவமே அப்படின்றது தான் யாசின்றது. அப்ப அதை உணர்வதற்கு நாம என்ன செய்யணும்? அதை நாம் உணர வேண்டும். அதை உணருவதற்கு என்ன உபாயம்? நாசின்னு சொல்லிட்டாங்க. நாசின்னா என்ன? நாசியில் இருங்க. நாசியில் இருங்க அப்படின்றது மாரி, காசியில போய் இறங்கன்னு ஆயிடுச்சு. அதுபோல. அதிலிருந்து நாம அந்த மெய்ப்பொருளை உணரும் பொழுது, நாசியில் ஏன் இருக்கணும்? நாசியில் இருக்கும் பொழுது, நம்முடைய மனமானது நாம எங்க செல்ல வேண்டும், அந்த சிவத்தோடு நம்மை இசைய வைக்குது. அதான் லயம். அந்த இசைய வைப்பதற்கு நமக்கு சாரமாக இருப்பது இந்த மூச்சு.
ஏன்னா மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதியதாக ஒன்றை தெரிந்து கொள்வதிலும், புதிய அனுபவத்தையும் எப்பவுமே ஆர்வமா எதிர்பார்த்துட்டே இருக்கும். அப்ப புதியதுன்னா என்ன? எதிர்காலம். அது மனதுக்கு நிகழ்காலத்துல இருக்க பிடிக்காது. அதேபோல மனதுக்கு கடந்த காலத்துல இருக்கிறதுன்னா ரொம்ப அதுக்கு ஆவல். நெனச்சுட்டே அத ஏற்கனவே நடந்தத நெனச்சு ஒண்ணு மகிழும், அல்லது வருத்தப்படும், அல்லது எதிர்காலத்த குறித்து பதட்டப்படும், அல்லது கனவு காணும். அந்த கனவு ஆக்கப்பூர்வமா இருந்தா ஓகே. பதட்டம் இல்லாமல் இருந்தா சரி. அந்த கடந்த காலம்ல இருக்கும்போது, அந்த அனுபவங்கள் இப்ப நிகழ்காலத்துக்கு தேவையா இருந்தா எடுத்துக்கலாம். தப்பு இல்ல. அப்போ அந்த மனமானது நீங்க மூச்சுல இருக்கும்பொழுது ஆஃப் ஆயிடும். அந்த மனம் ஆஃப் ஆவுற நிலை தான் சிவம். "சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் இல்லைன்னு" சொன்னாங்க ஔவையார். அது என்ன நெனச்சுட்டாங்க மக்கள், சிவாய நமன்னு சொல்லிட்டு இருந்தா போதும். வேற ஒண்ணும் இது பண்ண தேவையில்ல. எல்லாம் நமதெல்லாம் நடந்துரும். இப்ப ஐயா ஒண்ணு சொன்னாங்க அதுக்கான விளக்கம். அந்த நமசிவாயன்றது வேற ஒன்றும் இல்ல. ஐம்பூதங்கள். நன்னா நிலம், மன்னா நீரு, அடுத்தது நெருப்பு, அடுத்தது காற்று, அடுத்தது ஆகாயம், விண் அப்படின்றது. இப்ப இதையே தான் நமசிவய, மசினவய, யவனமசி, மதிவயன, சிவய நம இந்த மாரி மாத்தி மாத்தி உச்சரிச்சுட்டே இருப்பாங்க. அது நெறைய பெர்முடேஷன், காம்புடேஷன் சொல்லுவாங்க. இப்படி அப்படியே மாத்தி மாத்தி மாத்தி. இது எல்லாமே எதுக்காகன்னா, இப்ப இந்த மூச்சில நம்ம வெறுமனே கவனிக்கும்போது மனம் தடுமாறுறதுக்காக இந்த மாரி சொல்ல வச்சு, அது வழியா நம்மள மனதை ஒன்ற செய்யுது. இப்படி ஏதாச்சும் ஒரு உபாயத்துல நம்ம பொருளை விளங்கிக் கொண்டு, அதுவாவே நாம மாறுற வரைக்கும் நமக்கு நாம நினைக்கிற ரிசல்ட் கிடைக்காது. அம்மா அவர்கள் கூட இப்ப சொன்னாங்க, "என்னதான் நாம முயற்சி பண்ணாலும் இந்த கலியுகத்துல அதெல்லாம் கொஞ்சம் சாத்தியம் குறைவு. நம்ம அது பாதிப்பு ஏற்படுது" அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னா, நாம பூரணமாக, முழுமையாக இவற்றை நம்பாததினாலும், கடைபிடிக்காததினாலும். என்ன நம்பாததுனால்னா, என்னுடைய வாழ்வில் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளும் அது இது, அதுன்னு எந்த பேதமும் கிடையாது. என்னுடைய வாழ்வில் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளும் என்னுடைய ஆத்ம முன்னேற்றத்துக்கு நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது என்பதை 100% நம்பும்போது, அதில எந்த இதுவும் இல்லாம, உயர்வும் இல்லாம, தாழ்வும் இல்லாம, லாபமும் இல்லாம, நஷ்டமும் இல்லாம, இறப்பையும் இல்லாம, பிறப்பையும் இல்லாம, எல்லாத்துக்கும் பொருந்தும் இது. ஒரு குழந்தை பிறந்த உடனே இறந்துரும். அதுவும் இறையாற்றலினால் நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கும், அந்த குழந்தையினுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கும், அது அந்த மாரி ஏற்கனவே இருக்குது. அந்த ஒரு புரிதல் வரும்போது தான், நம்ம இந்த காலத்திலும் கூட, இந்த கலியுகமாக இருந்தாலும் கூட ஆனா அதில ஏன் நம்ம சாத்தியம் இல்லன்ற ஒரு இதுன்னா, நம்ம ஏற்கனவே படிச்சு வச்சுட்டுருக்கிறோம். கலியுகத்தில இப்படிலாம் நடக்கும். இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அப்படின்னு படிச்சு வச்சதுனால, இப்ப நம்ம முயற்சி பண்ணும்போது, ஒரு ஓரத்தில அந்த படிச்சது ஞாபகம் வந்துரும். அப்ப என்ன பண்ணுவோம், சரி நம்ம ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியாது. ரியாக்ட் பண்ணா தான் வேற வழியே இல்ல. ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ரியாக்ஷன் பண்ணிரும். இதுதாங்க. நம்ம எவ்ளோ நம்புனாலும், ஒரு மூலையில 99.9% தாண்டுனாலும் கூட கிணற தாண்ட முடியாது. 100% தாண்டுனா தான் கிணறு தாண்டுன மாரி. இல்லன்னா கிணத்துல தான் விழணும். அதனால நாம் எந்த படிநிலையில் இருக்கிறோம்? என்ன பண்றோம்? அதுல முழு பொருளை விளங்கிக் கொண்டு அதுவாகவே நாம மாறணும். அதுவாகவே மாறினால் ஒழிய, அதை நாம உணர முடியாது. ஏனென்றால், எப்படி ஒரு மகளுக்கு தன்னுடைய மணாளனோடு இருந்த அனுபவத்தை ஒரு மகளுக்கு ஒரு தாய் கூற முடியாதோ, அது போன்றது தான் சிவம். சிவ உணர்வு. இறை உணர்வுன்றது அதுதான். மெய்ப்பொருள்ன்றது அதுதான். அதை அவரவர்களாக அறிந்தார்கள், உணர்ந்தால் ஒழிய அது சாத்தியமில்லை. அப்படி உணர்வதற்கு நம்ம இவற்றை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த முறைகளை பயன்படுத்திக் கொள்வோம். வாழ்க! வாழ்க!